பூனை மாதிரி இருந்துகிட்டு புலி மாதிரி பாஞ்சிட்டாளே இந்த பூ மாதிரி. நானும் சரியான கோம்பச்சின்னு நினைச்சேன். பார்த்தா எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்துட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து விட்டுட்டா. இருட்டி பூ மாதிரி, உனக்கு நான் ஒரு ஆப்பு வைக்காமலா போயிருவேன். கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. ஏ பிள்ளை, என்ன ஓய் பிள்ளை, நீ இந்த சுவாம் தசகம் தானே மக்கா? ஆமா, என்ன உன்னைய போலீஸ் பிடிச்சிட்டு போச்சான் இல்ல மக்கா? எப்படி வெளியே வந்தா? என்ன என்னட்டையே கேக்குறிய? ஆமா மக்கா, சுவாம் தசகம் நீ தானே உன்ன போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாம்லா. ஏதோ பொம்பளை பிள்ளைகிட்ட தகராறு பண்ணியா, குடுக்கல் வாங்கல் ஏதோ இருந்துதான். ஐயே, அது நான் இல்ல, நான் தான் அந்த கள்ளனை காட்டி கொடுத்தேன் பத்திடுங்க. நீ தான் கள்ளனை காட்டி கொடுத்தியா? அப்போ உன்னைய போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போனதா உன கொம்மகாரி ஒப்பாரி வச்சுட்டு நடந்தா? அது ஒருத்தன் வந்து ஒரு பிள்ளைகிட்ட இருந்து நிறைய நகையை வாங்கி கொண்டு ஓடிட்டானா. அப்புறம் என்ன விஷயம் தெரிஞ்சு நான் அவனை போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுத்தேன். அப்புறம் போலீஸ் சொன்னாவ, தம்பி இது விஷயமா உனக்கு எப்ப கூப்பிட்டாலும் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொன்னாவ. அது விஷயமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிட்டு தெரிஞ்சேன். ஆமா, நீங்க என்ன தப்பாட்டா நினைச்சிட்டு இருந்திய? இல்ல பிள்ளை, ஊர் முழுக்க உன்னைய தூக்கிட்டு போயிட்டாவ. வெளியெல்லாம் உடைய கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாவ. அதான் வெளியே வந்து இருக்கால, அதை எப்படின்னுட்டு கேட்டேன். அது நம்ம ஊரே தெரியாதா? ஒண்ணு நடந்தா இன்னொன்னு தானே பேசுவாவ. அது சரிதான் மக்கா. சரி, புள்ள பொழப்ப பாரு, ஊரா 1000 சொல்லும். ஆமா, நீ என்ன வேலைக்கு மக்கா போற? அது நான் கம்பெனி நடத்த போறேன். சரி, நேரம் நான் போறேன். ஊரு முழுக்க என்ன கேவலப்படுத்திட்டாலே இந்த பூ மாதிரி. நீ எப்படி கல்யாணம் பண்ணி உன் மாப்பிள்ளை கூட சந்தோஷமா வாழ போறேன்னு நான் பார்க்க தான் போறேன். ஊருக்குள்ள தலை காட்டவே முடியல. சே மக்களே, லட்சுமி வீட்ல நிறைய மாடெல்லாம் உண்டு போல இருக்கு பாத்தியா? எம்மா, அங்க நிறைய மாடு, ஆடு, கோழி எல்லாம் உண்டுமா. எவ்வளவு இயற்கையான ஒரு இதுல வாழ்ந்துட்டு இருக்காவ தெரியுமாமா? வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆடு தள்ளையும் பிள்ளையமா வாங்கிட்டு போலாமா? கொண்டு போனா எப்படிமா வளர்க்கியது? வளர்க்குதன்னெல்லாம் புல்லு போட்டு கொடுத்தா அழகா வளரும். பாட்டி இருக்கவல்ல, பாட்டி பாத்துக்கிடுவாவ. சும்மா இருமா, பாட்டியை நம்பிக்கிட்டு உன்னையும் வாங்கிட்டு போவாத. சும்மா திட்டிக்கிட்டே இருப்பாவ. அதுவும் சரிதான், ஆட்டுப்பால் குடிச்சா கால் வலி எல்லாம் வராதான் மக்களே. அதனாலதான் கேட்டேன் பாத்துக்க. ஆட்டுப்பால் குடிக்கிறது இருக்கட்டு எம்மா, நெய் ஹல்தி ஃபங்க்ஷன்மா, மஞ்சள் கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு வருவாவே எல்லாரும். நீங்க மட்டும் ஏமா இப்படி வாரிய? மக்களே, அங்க போய் மாத்திக்கிடலாம் மக்களே. சரிம்மா. ஏக்கா தாசில்தார் அக்கா, நல்லா இருக்குதேலா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்கா? ஏக்கா எங்களுக்கு என்னக்கா, நாங்க நல்லா தான் இருக்கோம். ஆமா, தூரமாக்கா போறிய? பூ மரிக்கு ஃபங்க்ஷன்லமா, அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஏக்கா இன்னை பூ மரிக்கு ஹல்தி ஃபங்க்ஷன்லக்கா, நீங்க என்னக்கா ரெட் கலர்ல வந்திருக்கிறீங்க? உங்கள்ட்ட பூ மரிக்கு அம்மா ஒண்ணும் சொல்லலையோ? ட்ரெஸ் கார்ல தான் இருக்கு. எங்க அண்ணி வீட்டு இருக்குல்ல, அண்ணி வீட்டுக்கு முதல்ல போயிட்டு அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்புறமா பூமாரி வீட்டுக்கு போவோமா. ஓஹோ, கார்ல வந்திருக்கிறீங்களோ? சரி சரி, எனக்கு நேரம் நான் போட்டா. கல்யாண வீட்டுக்கு தான் போறேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன வேலை இருக்கும், பர்சனலா கொஞ்சம் வேலை இருக்கும். அதை போய் பார்த்துக்கிட்டு தான் நான் போவேன். சரிம்மா சரி. எட்ட வழி கிளம்புனாலோ என்னதோ தெரியல, போய் பார்க்கணும். அப்ப நம்ம முதல்ல அத்தை வீட்டுக்கா போறோம்? ஆமா மக்களே, நம்ம அத்தை வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா அவிய கூட சேர்ந்து நம்ம கல்யாண வீட்டுக்கு போறதுல மக்களே நல்லது. சரிம்மா, போவோம். குளிச்சது போதும்ல மோனே, சீக்கிரம் வால. சும்மா இருமா, குளிச்சிட்டு வரேன். உலங்க வர கையில சுத்தி ஊர கட்டி அடி கையில, நான் அப்பனுக்கு கஞ்சி கொண்டு அத்தை வீடு தாண்டி போனேனே, அந்த நல்ல நல்ல சகுனத்தை நெஞ்சுக்குள்ள வர போறியா இல்ல? நான் போறேன், நீ வந்தாவா இல்லனா கடை. பிள்ளை அவ்வளவுகிட்ட எத்தனை நேரம் கூப்பிடணும்? நீ வரலனா இரு. ஏட்டி கோயிலை சீக்கிரமா கிளம்புட்டி. போக வேண்டியதான். கலையரசி கிளம்பி வந்துட்டானாக்கி சீக்கிரமா போயிடலாம். அவதான் மினிக்கிட்டு உள்ளே நிக்கியா. அப்ப நீ கோவத்துல இருக்க இல்லையா? ஏன் ஓய், உமக்கு என்ன, நான் எப்பயும் கோவத்திலே இருக்கணும்? கோவத்துல என்ன உச்சத்துல வச்சுக்கிட்டு பிபி, கொலஸ்ட்ரால், இந்த சுகர் அப்படின்னு சொல்லி என்னைய சீக்கிரமா அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறீரு. நீ பேரும் பேத்தி கண்டு பூட்டையும் பூட்டியும் கண்ட சின்ன பெண்ணாச்சே, உனக்கு எங்க வயசாகும்? இல்ல சொலவும் கையுமா இருக்கிறியன்னு கேட்டேன். சொலவு சும்மா ஒருத்தி இங்க நோடி விலைக்கு கொண்டு போனா 75 ரூபா சொன்னா நான் 50 ரூபான்னு கொடுத்து வாங்கினேன். அதான் வச்சுட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேசிட்டு நேரம் போயிரும். நான் போறேன், உமக்கு பேத்திய கூட்டிட்டு வாரோம். அம்மா கலையரசி கிளம்பிட்டியம்மா? கிளம்பிட்டேன் மாமா. அம்மா எவ்வளவு நேரம்மா, சீக்கிரம் வா அம்மா தாயே. அந்த
வந்த பிறகு அவைய கூட சேர்ந்து வரேன். நீங்க 2 நேரத்தை போங்க பாட்டி. அம்மா அவன் வருவாம்மா, நேரம் ஆகும்னு அவன் சொல்லியிருக்காம்ல. நீ வா எங்க கூட போவோம். அவ வயசான நம்ம கூட எல்லாம் வருவாளா? அவ சொல்லிய மாதிரி மாப்பிள்ளை கூட சேர்ந்து வரட்டு, நம்ம போவோம். யா பத்தக்கா என்னக்கா என்னைக்கு அந்த நீல ஜாலையே கட்டிட்டு வாரிய? ஏக்கா கல்டி ஃபங்க்ஷன்னா மஞ்சள் கலர்ல தான் துணி போட்டு வரணும். ஏன் நீங்க இப்படி வந்திருக்கிறிய? எங்க அண்ணியும் மகிழனும் வாராவலாம் பாத்துக்க, அதான் கூப்பிட போயிட்டு இருக்கேன். என்ன ஃபாரின்ல இருந்தா வாராவ ஏர்போர்ட்ல போய் கூப்பிட்டதுக்கு? உங்க வீடு தான் தெரியும்லக்கா, வீட்டுக்கு வந்துருவல்ல. வாரேன்னு சொல்லிட்டாவம்மா, அதான் இதுல தானே வரும்போது கையோட கூட்டிட்டு போயிடலான்னு வந்தேன். ஏக்கா உங்க வீட்டுல கேஸ் பிரச்சனை எல்லாம் இருக்குவா? 5-6 நாளா வயிற்றுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. பருப்பு கறி வச்சு சாப்பிட கூடாது, இன்னையில இருந்து கொஞ்சம் போல ரசமோ இல்ல இந்த மோரோ வச்சு சாப்பிடணும்னு நினைச்சிருக்கேன் பாத்துக்க. பயங்கர கேஸ் தான். போகும்போது பிராஞ்சனு கடையில இருந்து ஒரு சோடா வாங்கி குடிக்கணும் பாத்துக்க. உங்க கேஸ்ல தீய வைக்கக்கா. ஆம்டி, ஏக்கா என் வீட்டுல அடுப்பே எரிய மாட்டேங்குக்கா. நீ அந்த கேஸையா நீ சொல்லிட்டு இருக்க? எங்க வீட்டுல ஒரு கேஸ் இருக்குமா? என் பிள்ளைகள் இது வீட்டுல லீவ் போட்டுட்டு இருந்தாள் வேணாக்கி 3 என்னத்தையாவது வச்சு வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாள்வ. நான் கொஞ்சம் விறவடுப்புல சோறையும் மீன்கறியும் வைக்கிறதுனால அப்படி ஏதோ அட்ஜஸ்ட் ஆகி போகும். இருந்தாலும் 45 நாளுக்கு கழிச்சுல நம்மளுக்கு கேஸ் கிடைக்குமா? அதனால நான் யார் இல்லைனாக்கி கேஸ்காரன் உங்களுக்கு இன்னும் கேஸ் தீர இல்லையா அப்படின்னு வந்து நம்மள்ட்ட கேட்டுட்டு நிப்பான். அப்புறம் புக் பண்ணி 45 நாள் வேற விறவடுப்புல எங்கம்மா செய்ய முடியும்? அதான் இன்னைக்கே புக் பண்ணி வச்சுட்டேன் பாத்துக்க. சரி ஏதோ பூ மாதிரி கல்யாணம் வந்து 2-3 நாள் அங்கேயே கழிஞ்சிரும் பத்தியலா. அதுக்குள்ளாடி ஏதாவது ஒரு வேலையை பண்ணணும்க்கா. எங்கேயோ அந்த கேஸ் எல்லாம் குத்தியில அடைச்சு அடைச்சு கொடுக்கலாம்ல? ஆமா அது நானும் கேள்விப்பட்டேன் பத்துடுங்க. ஏன்னா வீட்டுக்காரவிய 2 சூட்டடுப்பை வாங்கி கொண்டு வச்சிருக்கியாவக்கா. சூட்டடுப்புல நான் எங்க சோறு கறி வைக்க? இங்கே ரவி வந்தாச்சு. எண்ணி வாங்க, நீ நல்லா இருக்கிறீங்களா? மகளே வா மக்களே. அப்பா வரலையா? அப்பா எங்க 2 அனுப்பி வச்சவ, நாளை கல்யாணத்துக்கு வருவா பாத்த. ஐனி தூரமா புரிய வாரேன்னு சொன்னோன்னா படபடா கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன் பாத்துடுங்க. என்ன மைனி வீட்டுக்கே நாங்க வந்துருவோம் இல்லையா? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறியா? ஆமா வந்து 1 மணி நேரம் ஆச்சு. எங்க அண்ணி வரப்போறாவன்னு சொல்லிட்டு இதுலயே நின்னுட்டு இருக்காவ. நீங்க ஃபங்க்ஷனு கிளம்பிட்டீங்களாக்கா? ஆமாக்கா நான் கிளம்பிட்டேன் பத்துக்கா. சரி நான் இனி பையன் போறேன், நீங்க மெதுவா கிளம்பி வாங்க. சரி வள்ளி, லட்சுமிட்ட சொல்லனா வாரேன்னுட்டு. மைனி வாங்க மக்களே, வா மக்களே. ரெட்டி பூமாரி என்னட்டி இது Dress லூசு? அக்கா மஞ்சள் கலர் Dress ரெடி போட சொன்னியா, அழகா இருக்குலாட்டி. என்னடி நீ கொஞ்சம் மேக்கப்பா இருட்டி கல்யாணத்துக்காவது. சரி எலும்பு உன்னை மேக்கப் பண்ணி விடட்டு. அந்த மேக்கப் போதும்டி, எங்க அம்மைக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. சரிட்டி மக்கா, உன்னைய திருத்தவே முடியாது, ரொம்ப அம்மா சென்டிமெண்ட் தான் உனக்கு. அட்லீஸ்ட் ஹேர் ஸ்டைலாவது மாத்தலாம்ல. பூமாரி நீ திருந்தவே மாட்ட, நீ திரும்ப நான் உன்னை கொண்ட கட்டி விடியே. லட்சுமி அக்கா என்னக்கா கல்யாணத்தை கூட உங்க பிள்ளை இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கு உங்களை மாதிரியே? இது எப்பவுமே உங்களை வர சொன்னேங்க, என் பிள்ளை தானாவே கிளம்பி நிக்கியா. ஏக்கா அதான் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு நான் அன்னைக்கு ஒரு அழகான மாடர்ன் ட்ரெஸ் ஒன்று எடுத்து கொடுத்துருந்தல, ஏன் அதை கட்டாம பட்டு கட்டி விட்டுருக்கிறியாக்கா? ஐயே அவள்கிட்ட அதுதாம்மா நான் போட சொன்னேன். அம்மா வாங்கி தந்த துணியை ஒருக்கா போடியே, மாப்பிள்ளை வீட்டுக்காரவே வரும்போது அதை போடலான்னு சொல்லிட்டு என் பிள்ளை சொல்லியா. சரி இனி என்ன செய்துக்கு, அதான் போட்ட காரணம் வந்து 2-3 போட்டோ எடுத்தான். இனி நீங்க அவளுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி விடுங்கம்மா. சரி நீங்க என்ன கிளம்பாம அப்படியே நிக்கிறிய? 2-3 குடம் கூட தண்ணி எடுத்து வைக்கணுமா பாத்துக்கா. கிணத்துல இருந்து படபடா இறைச்சி வச்சிருக்கேன். துணியெல்லாம் எடுத்துதான் வச்சிருக்கேன் பாத்துக்க. நீ லேசா படபடா குளிக்கணும், அடுத்தது துணியை மாத்தணும் பாத்துக்க. நீ பிள்ளைய கவனிச்சுக்க, நான் போறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரவே வர ஆரம்பிச்சாச்சு, சீக்கிரமா இனி படபடன்னு உடுத்து ஒதுங்குங்க போவாங்க. சரி வள்ளி பாத்துக்க. பூமாரி அழகா இருக்கிறிய, பட்டு சேலையில ரொம்ப அழகா இருக்கா, அருமையா இருக்கா. தேங்க்ஸ் அத்தை. கவினை கூட்டிட்டு வரலையா? அவன் எங்க முன்னால இருக்கியாம்மா. நல்ல அழகான காஞ்சிபுரம் பட்டு. உங்க அம்மா எங்க வாங்கினவ? அம்மா எனக்கு காதியில இருந்து எடுத்து தந்தாவ. சரி சீக்கிரம் கிளம்பி வாமா, அங்க மாப்பிள்ளை வந்தாச்சு. வள்ளி சீக்கிரமா பொண்ணை கூட்டிட்டு வாமா. நாங்க மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து எவ்வளவு நேரம் தான் காவலுக்கு இருக்குது? இந்த 5 நிமிஷத்துல கூட்டிட்டு வந்துறேன் மாப்பிள்ளை வீட்டு சைடு மேடம். மருமோனே வாங்க மருமோனே. மாமி மாமா எங்க? மாமா அங்க பின்னால வேலையில நிக்க மக்களே. நாங்க எல்லாரும் வந்து எவ்வளவு நேரம் ஆகியாச்சு, பொண்ணை கூட்டிட்டு வாருங்க. பொண்ணுனா ரெடி ஆகலையோ? ரெடி ஆயிட்டா இப்ப வந்துருவா. இங்க பாருமக்கா, அங்க பேரு பொண்ணு வருது. பூமாரி உங்க மாமனாரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கூட சேர்ந்து போய் நில்லுமக்கா. எத்தே நீங்களும் வாங்கத்தே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம், வா. பூமாரிமா மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருக்கணும்மா. வா மாமா.
மணமேடைக்கு போவோம். எல்லாரையும் மஞ்சள் கலர்ல வர சொல்லிட்டு நீங்க மட்டும் என்னது இது வக்கீல் மாதிரி வந்திருக்கிறிய? இருக்கட்டுமா, நீங்க எல்லாரும் மஞ்ச மஞ்சையா இருக்கும்போது ஏதாவது ஒரு திருஷ்டி பொட்டு மாதிரி வேணும், இல்லைன்னா கண்ணு பட்டுரும். கண்ணு படுதோ இல்லையோ உங்க Dress ஃபுல்லா இன்னைக்கு மஞ்ச படம், அது கன்ஃபார்ம். வாங்க போவோம். ஹாய் பூமாரி. பூமாரி, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நீங்களும் இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி அப்ப ஆரத்தி எடுத்துருவோமா? பத்த களை வர சொல்லு. நீயும் போ வள்ளி, போய் ஆரத்தி எடுத்துட்டு வா. பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து நில்லுங்கம்மா. வள்ளி இங்க கொஞ்சம் நீங்கி வா. பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுப்போம். பாட்டு பாட வள்ளி. சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே, லட்சுமி கல்யாண வைபோகமே. எரி பிள்ளைக்கு முகத்துல எழுவல மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டிடுவோம். எங்க அத்தானுக்கும் அக்காளுக்கும் நானும் ஆரத்தி சுத்துவேன். சுத்தமா சுத்து, உன்னை விட வேற யாருக்கு முதல் உரிமை உண்டு? இந்தாமா மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா, மஞ்ச காட்டுக்குள்ளே அவ காதல் சொல்லி போனா. என்ன பாட்டு பாடியாய்வா? மங்களகரமா ஏதாவது பாடுமா? அரைச்ச சந்தானம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே. போதும், அக்காளுக்கு சுத்துனதெல்லாம் போதும். அக்கா, உங்க அம்மா நிறைய மஞ்சள் தண்ணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. இப்ப உன் மேல ஊத்த போறோம் பாரு. ஆமா, இனி மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊத்திரும். பூ மாதிரி அப்படி உட்காருமா, 2 பேரும் உட்காருங்க. ஏ அபி, ஓடாத ஓடாத ஓ மேல தண்ணிய ஊத்திடுவேன். ஓடல நிக்கதானே செய்யற, தயவு செஞ்சு தண்ணியை மட்டும் ஊத்திராதுங்க. நம்ம கல்யாணம் எப்போ அபி? ஐயோ நான் போறேன். நீ ஓடுனா தண்ணிய ஊத்திடுவேன். முடிஞ்சா ஊத்துங்க பாப்போம். இந்த வரேன், முடிஞ்சா ஊத்துங்களா? ஐயோ பாட்டியா, எவ்வளவு என் மூஞ்சில